நீங்கள் வந்து எங்களை பேசுகிறீங்களா? உங்கள் துரோக வேலை தமிழினத்தை காட்டி கொடுத்து, தமிழ் மொழியை காட்டி கொடுத்து, திராவிடத்தோட நின்னுட்டு ஆரியத்தோட கூட்டு சேர்த்து இளைய பங்காளியா ஆரியனுக்கு சேவகம் செய்கிற கும்பல் இந்த திராவிட கும்பல். அன்னையிலேருந்து ஈவே ராமசாமி எங்கே போனார்? 49லேருந்து 67 வரைக்கும் முதல் எதிரி திமுக. ஈவேராவுக்கு முதல் நண்பன் யார்? காங்கிரஸ். யோக்கியம் தெரியாது எங்களுக்கு? யோக்கியம் தெரியாத? 60க்கு பிறகு 60 வந்து அறிக்கையே கொடுக்குறாரு, ஈவே ராமசாமி கொடுக்குறாரு. விரும்புகிறவர்கள் திராவிட கழகத்தில் இருந்து மாறி காங்கிரஸுக்கு போய்க்கலாம். நமக்கும் அவர்களுக்கு பெரிய கொள்கை வேறுபாடு இருந்தது. இப்பொழுது அந்த அளவு இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு காங்கிரஸோடு சேர விரும்பினால் நீங்கள் சேரலாம். ஈவே ராமசாமி விடுதலை வந்து அறிக்கை காட்டினேன், வரியா வாதத்துக்கு? நீங்கள்லாம் ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பாளர்களா? 39ல் தன்னுடைய அவர் நீதி கட்சி தலைவராக இருக்கிற போது தமிழ்நாடு தமிழருக்கேன்னு வந்து அவர் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாடு தமிழருக்கு என்ன சம்பந்தம்? பேசாதீங்க. அவருக்கும் சம்பந்தம் என்ன? வந்து சேர்ந்துக்கிட்ட ஆள் எழுதியார் தான். நம்ம இவர் ஐயா புத்தகம் எழுதியார், பேசி பாருங்கள். ஈழத்தடிகள் எழுதியார்ல, ஈழத்தடிகள். அது புத்தகத்தை தேட பண்ணி இந்த புத்தகம் நிகழ்ச்சியில் தமிழம் பதிப்பகம் போட்டு விற்கிறாங்க நம்ம தம்பி செந்தில்நாதெல்லாம். அதை பொண்ணு அதுக்கு அது வழக்கு, அதுக்கு அதை நேற்றும் அதை வெளியிட முடியல, கிடைக்கல. நேற்று ஒரு கடையை வந்து இது வெளியீட்டு விழா வச்சுருந்தாங்க, நம்ம களஞ்சியம் இவங்கெல்லாம். அதுக்கு மன்னரெல்லாம் வராதா இருந்துச்சு. எல்லாம் தடை போட்டு மூடுற. அதை படித்து பாருங்கள். எங்கள் தமிழ் அறிஞர்கள் மறைமலை அடிகளாரோ அல்லது சோமசுந்தர பாரதியாரோ கியாபி விஸ்வநாதன் போன்றவர்களோ எங்கள் கரந்தட்டாங்குடி உமாமேஸ்வரம் பிள்ளை போன்றவர்களோ அவங்க தான் தமிழ்நாடு தமிழருக்கு முழக்கத்தை உருவாக்கி பல மாநாடு நடத்திட்டு இருக்காங்க. 3வது மாநாடு திருச்சியில் நடக்குது, தமிழர்கள் அறிஞர்கள் மாநாடு. அதில் வந்து சேர்ந்துக்கிட்டு பேசின ஆள் ஈவே ராமசாமி. 38ல் அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு தமிழருக்கே போட்டாங்க. அதுலேயும் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அந்த திருச்சி மாநாட்டில். அந்த வரவேற்புரையிலேயே உமாமேஸ்வரம் பிள்ளை வந்து கரந்தை தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கியவர் வழக்கறிஞர் உமாமேஸ்வரம் பிள்ளை. வரவேற்புரையிலேயே தமிழ்நாடு தமிழருக்கு முழக்கத்தை கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தனிநாடு விடுதலைங்கிறதில்ல, அதில் உள்ளடக்கம். ஆனால் அவங்க சொல்கிறது மொழிவாரி மாநிலமாவது பிரிச்சிரு. ஆந்திர தெலுங்கனோட எங்களையா வச்சுருக்கிற? ஆந்திர தெலுங்கனும் தமிழனும் சேர்ந்து ஒரு மாகாணமாக வைக்காதரா வெள்ளைக்காரா? தமிழனுக்கு தனி மாநிலம் கூட, அவனுக்கு தனியாக பிரித்து விடு. இதுதான் எங்கள் நம்ம ஆளுடைய கோரிக்கை. இதை கேட்டவன் தமிழறிஞர்கள். நீ வந்து சேர்ந்துக்கிட்டு ஒரு வருஷம் கூட நீ தாக்கு பிடிக்கல, திராவிட நாடு திராவிடருக்கே போயிட்ட. யோக்கியதை வெக்கமா இல்லை? இதெல்லாம் நாங்கள் சும்மா விட்டுட்டு மறந்துட்டு இருக்கோம். தூண்டி